பார்த்தீங்கன்னா நான் இந்த பல்லு வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஜஸ்ட் ரஃபாக நான் இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கையை கொஞ்சமாக பக்கத்தில் வச்சு அதை மடித்து இந்த மாதிரி வந்து உள்ளே தெளிக்கோங்க. எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒட்டுக்கா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி சில்க் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ பேக் சைடும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப வந்து புஃப்னு இருக்காது. ஸோ அதனால் பேக் சைடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இங்கேருந்து நம்ம எந்த இடத்துல ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு வந்து மெஷர் பண்ணி அயன் பண்ணால் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரவின் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ப்ரீப்ளீட் பண்ண சாரியை ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாக வந்து ட்ராப் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து நீட்டாக வந்து ப்ரீப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் வந்து தரேன், வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து அந்த ப்ரீப்ளீட் பண்ண சாரி எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க. ஸோ இது வந்து நேற்று நம்ம வந்து ப்ரீப்ளீட் பண்ணி ஹேங் பண்ணி வச்ச சாரி. ஸோ அப்படியே தான் இருக்குது. இதை எப்படி வந்து ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாக வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான டிப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரீ வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாரியோட ப்ளவுஸ் நீங்கள் என்ன பேட்டர்னில் எப்படி வேணாலும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். லைக் போட் நெக்கு, இல்லை நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு, இல்லை வந்து 3/4 ஹேண்ட், இந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா டிபியூ இல்லை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து லூஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சாரீ வியர் பண்ணால் அவ்வளோ நீட்டாக வந்து இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாரீக்குள்ளே போடுற இன்னர் கார்மெண்ட்ஸ். ஸோ இன்னர்ஸும் அதே மாதிரி தான். இன்னர்ஸ்லேயுமே வந்து பேடடு, நான் பேடடு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, உங்கள் சைஸ்க்கு எது வந்து ஃபிட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக வந்து பார்த்து இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்கர்ட். ஸோ இன்ஸ்கர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. லைக் ஷேப்பியர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து சாரீ கட்டினாலுமே நமக்கு ஒரு மாதிரி வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் மெயினாக நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்கர்ட் சூஸ் பண்ணும்போதுமே அதே மாதிரி தான் லென்த்து, ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட சாரியில் அந்த ஃபால்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே இருக்க மாதிரி லைட்டாக வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து சாரீ வியர் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். மேலே இருக்க மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். சாரீ கட்டினா இங்கே பாரு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கீழே ஃப்ளோர் டச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சாரிக்கு கீழே போச்சுனாலும் அதுவுமே வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான சைஸ் பார்த்து உங்களோட இன்ஸ்கர்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து எப்படி வந்து சாரீ ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் வந்து வியர் பண்ணியாச்சு. ஸோ ரைட் சைடில் தான் வந்து இருக்கணும் இன்ஸ்கர்ட்டோட அந்த நாட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாரியை அப்படியே வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர் கிட்ட போட்டாச்சு. என்னோட சென்டர் ப்ளீட்ஸ் வந்து இங்கே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம். ஸோ எப்பவும் போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ஃப்ளோர் லென்த் வேணுமா இல்லை வந்து ஹீல்ஸ் போடுறீங்களா, ஃப்ளாட்ஸ் போடுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் வந்து டக்கிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதிலேயே நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வரைக்கும் வந்து டச் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பின் குத்திருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணோம்னா தான் நம்மளால் இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வேணும், இந்த அளவுக்கு நான் வந்து சொருகிக்கிட்டேன். இப்போது இதை அப்படியே கொண்டு போய் நான் வந்து எதுவும் மாறாமல் அப்படியே கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல வந்து பின் பண்ணணுமோ அந்த இடத்துல இப்படி வந்து வச்சுக்கோங்க. ஸோ
பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கிட்ட நான் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பெருசாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லை, லைட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம வந்து நீட்டாக வந்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னாவே வந்து போதும். ஸோ எல்லாமே லைட்டாக ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து டைட்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு நல்லா வந்து இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையே வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே வந்து இழுக்க எனக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வருது. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ பட்டு சாரீலனா இந்நேரம் நல்லா வந்திருக்கும். ஸோ இது சில்க் சாரீ அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு தான் வந்து வரும். பட் ஆனால் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 to 4 வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி நல்லா எல்லாத்தையும் ஒட்டுக்காக பிடிச்சிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே ஹிப்கிட்டையும் எந்த அளவுக்கு வேணுமோ அதை கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதாவது நம்மளோட ரைட் லெக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நல்லா டைட்டாக ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு எகெயின் இந்த ஃப்ளீட்ஸை நம்ம இந்த இடத்துல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சொருகிட்டு எகெயின் இந்த ஃப்ளீட்ஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் ஃப்ரண்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து டிஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட வந்து மேட்ச் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபைனலாக வந்து ப்ளவுஸோட வந்து பேர் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக முன்னாடியும் வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம், இல்லைனா இந்த இந்த பின் எல்லாமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து ஃப்ளீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோருக்கு வந்து டச் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு இங்கே வந்து டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃப்ளீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணியிருக்கங்காட்டி இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் எல்லாமே அதே மாதிரி வந்து நின்றுக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி சாரியை வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சு அழகாக வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் என்னோடய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.